ஏப்ரல் 13, 1919 பஞ்சாபோட பைசாகி, அதாவது அறுவடை திருநாள். மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய அந்த நாள் ஒட்டுமொத்த இந்தியாவோட சரித்திரத்தையே மாற்றி போட்டது. அது என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜாலியன் வாலாபாக் அம்ரிஸ்டர்ல இருந்த ஒரு பெரிய தோட்டம். எப்படி தமிழ்நாட்டுக்கு பொங்கலோட கரிநாளோ அதே மாதிரி அங்க பைசாகி தினத்தன்று நிறைய மக்கள் கூடி தங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா செலவிடணும்னு வந்திருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல ரவுலத் சத்தியாகிரகாக்காக போராடின டாக்டர் சத்யபால் அண்ட் டாக்டர் சைஃபுதீன் கிச்லியூ 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணதுக்காகவும் சில பஞ்சாப் மக்கள் அதே ஜாலியன் வாலாபாக்ல ஒரு சில இடத்துல போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மைதானத்துல இருந்து வெளியேற ஒரே ஒரு சின்ன வழிதான் இருந்தது. ஆனா அந்த வழியையும் ஜெனரல் டயர் மறிச்சுக்கிட்டு நின்னான். அங்க கூடியிருந்த மக்கள் மேல தொடர்ந்து 1650 ரவுண்ட்ஸ் சுட்டதா சரித்திரம் சொல்லுது. கூட்டத்தை களைஞ்சு போக சொல்லி ஒரு சின்ன வார்னிங் கூட கொடுக்கல, வானத்தை நோக்கியும் சுடல. நேரடியா மக்களை பார்த்து குழந்தைகள் முதியவர்கள்ன்ற வித்தியாசமே இல்லாம சுட ஆரம்பிச்சான். அடுத்த 10 நிமிஷத்துக்கு ராணுவ வீரர்கள் தங்களுடைய துப்பாக்கி குண்டுகள் தீரும் வரை சுட்டு தள்ளினாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் சுட்டு தள்ளப்பட்டாங்க. பிஞ்சு குழந்தைகளை வச்சிருந்த தாய்மார்கள் வேற வழி இல்லாம அங்க இருக்க கிணத்துல விழுந்தாச்சு தப்பிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களும் இறந்துட்டாங்க. இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. ஆனா இந்த படுகொலை தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இணைச்சது. இதை தொடர்ந்து தான் காந்தி தன்னுடைய நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தினாரு. இதுதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மேல விழுந்த முதல் அடி. ஆஸ்பிரன்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த நிகழ்வுக்கு மூல காரணமா இருந்த பஞ்சாபோட அப்போதைய லெப்டினன்ட் கவர்னர் மைக்கேல் ஓ'ட்வயரை 1940 லண்டன்ல வச்சு சுட்டு கொன்ன இந்திய போராளி யாரு? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹிஸ்டரியை ஃபேக்சுவலா மட்டும் இல்லாம தெளிவா படிக்கிறதுக்கு வெராண்டா ES சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Veranda ES, where your dream becomes reality.